வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பதவியில் இருந்து விலகினால் அனுரவுக்கு காத்திருக்கும் ஆபத்து, யாராலும் காப்பாற்ற முடியாமல் போகலாம். சர்ச்சையை கிளப்பிய கஞ்சிபானி இம்ரானின் கைது விவகாரம், பாதுகாப்பு பிரதியமைச்சரின் அறிவிப்பு. பலாலியில் தொடரும் காணி விடுவிப்பு போராட்டம், அனுஷ்யா உள்ளிட்ட 5 பேருக்கு அழைப்பாணை. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபைக்கு புதிய தலைவர் நியமனம். கிளிநொச்சி பளையில் பயங்கரவாத பயிற்சி முகாம், காவல்துறை தரப்பு கடும் எச்சரிக்கை. கனேமுல்ல சஞ்சீவ கொலை சதியின் முக்கிய சந்தேக நபர் பலத்த பாதுகாப்புடன் நாட்டிற்கு அழைத்து வரல். சினிமா பாணியில் தப்பிக்க முயற்சித்த சிரான் பாஷிக், திடுக்கிடும் பின்னணி தகவல்கள். இலங்கையில் மற்றொரு தரப்பினருக்கு விதிக்கப்படும் வரி, வெளியானது அறிவிப்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை, மத்திய வங்கி ஆளுநர் முன்வைத்துள்ள முக்கிய யோசனை. கெஹலிய லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலை. ஈராக் பிரதமரின் அலுவலகம் மீது ட்ரோன் தாக்குதல், ஈரானிய எல்லையிலிருந்து ஏவப்பட்டதாக குற்றச்சாட்டு. யாழில் உயர்தர பரீட்சை எழுதும் மாணவன் பரிதாபமாக உயிரிழப்பு. பரபரப்பான கட்டத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு. அடுத்து வரும் நாட்களில் வெளிவரவுள்ள பல உண்மைகள். அதிரடியாக கைது செய்யப்பட்ட தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள். வாக்குமூலத்தில் வெளியான தகவல். முன்னாள் அமைச்சர் ராஜிதவின் சகோதரர் மகிழ் சேனரத்ன கைது. பிள்ளையானுக்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியிலிருந்து விலகிய பின் அவர் மீது வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக பெவத்துரக்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவர் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகினால் உடனடியாக அவருக்கு எதிராக நீதித்துறையை அவமதிப்பதற்கான வழக்கு தொடரப்பட உள்ளது. இதன் விளைவாக ஜனாதிபதி பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். அவற்றிலிருந்து அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. சட்டத்தின் வரம்புகளுக்குட்பட்டு நாங்கள் மிகவும் கவனமாக பேசிய போதும் நீதிமன்ற அவமதிப்புக்காக என் மீது தற்போதைய அரசாங்கம் 4 முறை விசாரணைகளை மேற்கொண்டது. எனவே ஜனாதிபதி பதவியிலிருந்து அனுரகுமார விலகியதும் அவர் மீது வழக்கு தொடரப்படும் சாத்தியம் இருப்பதாகவும் அவரை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் என்றும் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் பிரதான நபர்களில் ஒருவரான கஞ்சிபானி இம்ரான் எனப்படும் முகமது நஜீம் கைது செய்யப்படவில்லை என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார். கஞ்சிபானி இம்ரான் நேற்று முன்தினம் இத்தாலியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் தொடர்பில் பாதுகாப்பு பிரதியமைச்சரிடம் ஊடகம் ஒன்று வினவிய போதே அவர் இதனை தெரிவித்தார். கஞ்சிபானி இம்ரான் கைது செய்யப்பட்டதாக என்னை மேற்கோள் காட்டி வெளியிடப்படும் செய்திகளில் உண்மையில்லை. ஆனால் குறித்த நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி கடவுச்சீட்டு தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தனியான விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் ஏனைய கொலை முயற்சி தொடர்பிலும் அவர் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2015 துபாய் சென்ற கஞ்சிபானி இம்ரான் 2016 ஜனவரி 26 வதிவிட விசாவை பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 27 சம்பவங்கள் குறித்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட கஞ்சிபானி இம்ரான் 2022 டிசம்பர் 20 அனைத்து வழக்குகளிலும் கொழும்பு மேலதிக நீதவானால் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அதையடுத்து அவர் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற பின்னர் அங்கிருந்து பல்வேறு கடவுச்சீட்டின் ஊடாக ஐரோப்பிய நாடுகளில் தலைமறைவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பலாலியில் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க கோரி இடம்பெற்ற போராட்டத்தின் போது பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி வேலணை பிரதேச சபையின் உறுப்பினர் அனுஷ்யா ஜெயகாந்தன் உள்ளிட்ட 5 பேருக்கு எதிராக பலாலி காவல்துறையினரால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 16 பலாலி பிரதான வீதியில் அமைந்துள்ள டி சந்தையில் பலாலி மீள்குடியேற்ற அமைப்பின் தலைவர் அண்டன் சுதாகரின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்றது. காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு கோரி இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது பலாலி பிரதான வீதியின் டி சந்தையில் போராட்டத்தில் ஈடுபட்டோரால் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விடயம் தொடர்பில் பலாலி காவல்துறையால் கடந்த ஆகஸ்ட் 17 மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய தலைவராக சுரஞ்சித் வேவிட்ட நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி செயலணியின் உறுப்பினராக செயற்படும் இவர் வங்கியில் துறையின் அனைத்து பொறுப்பு பிரிவுகளிலும் 20 வருடங்களுக்கு மேலான சேவை அனுபவத்தை கொண்டவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இவர் 2013ஆம் ஆண்டில் மத்திய மாகாணத்தின் சிறந்த பால் சார்ந்த உபதயாரிப்பு தொழில் முனைவோராகவும் மதிப்பீடு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். கேகாலி பிரதமரியாள் கல்லூரியின் பழைய மாணவரான சுரஞ்சித் தேவிட்ட உரிமம் பெற்ற சுற்றுலா வழிகாட்டி விரிவுரையாளர் உட்பட பல துறைகளில் அனுபவம் வாய்ந்த ஒருவராக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பளைப்பகுதியில் உள்ள வனப்பகுதியில் பயங்கரவாத பயிற்சி முகாம் பற்றிய வெளியான செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் வெளியான தகவலை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் குறிப்பிட்ட வனப்பகுதியில் பயங்கரவாத முகாமோ அல்லது வெடிபொருள் உற்பத்தி நிலையமோ இல்லை என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. போலி தகவல்களை பரப்பி நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த முயல்வோர் மீது கடுமையான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டதாக காவல்துறை மாதிபர் தெரிவித்தார். இன்டர்போல் பிடியாணையின் கீழ் ஓமானில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் உறுப்பினர் சுமித்புர சது கனேமுல சஞ்சீவ கொலை வழக்கில் சந்தேக நபர்களில் ஒருவராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை பளைப்பகுதியில் உள்ள காணியொன்றில் விவசாய பண்ணை மற்றும் ஆடை தொழிற்சாலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்பது கிளிநொச்சிக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதில் கற்றாழை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். சத்து அல்லது சுமித்புர சத்து என்று அறியப்படுகின்ற திமுத்து சதுரங்க பெரியரா ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினர் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துபாயிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட முன்னணி போதைப்பொருள் கடத்தல்காரரான சிரான் பாசிக் போலீசாரிடமிருந்து தப்பிக்க சினிமா பாணியில் தீட்டிய மாபெரும் திட்டம் விமானம் மாறியதால் கை நழுவி போய் உள்ளது. ஷிரான் பாசிக் தன்னை மாதிரி உருவ அமைப்பை கொண்ட வேறு ஒரு நபரை தயார் செய்து தான் பயணிக்கும் அதே விமானத்தில் இலங்கைக்கு அழைத்து வர திட்டமிட்டார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து உண்மையான ஷிரான் பாசிக்கு பதிலாக அந்த போலி நபர் போலீசாரிடம் சரணடைந்து கைதாவது போலவும் அந்த இடைவெளியில் உண்மையான ஷிரான் பாசிக் தப்பிப்பது போலவும் திட்டம் தீட்டப்பட்டிருந்தது. போலி நபர் பிடிபடும் நேரத்தில் உண்மையான ஷிரான் பாசிக் வேறு ஒரு வெளிநாட்டு கடவுச்சீட்டை பயன்படுத்தி விமான நிலையத்திலிருந்து வெளியேறி ஐரோப்பிய நாடொன்றுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்தார். இதற்காக அவர் பெருந்தொகை பணத்தை செலவிட்டுள்ளார். துபாய் போலீசார் ஷிரான் பாசிக்கை நாடு கடத்துவது குறித்து இலங்கை போலீசாருக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தல் எதையும் வழங்கவில்லை. எனினும் துபாயில் உள்ள ஒருவர் மூலம் இலங்கை போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றது. ஆனால் ஆரம்பத்தில் திட்டமிட்ட விமானத்துக்கு பதிலாக வேறு ஒரு விமானத்தில் ஷிரான் பாசிக் அழைத்து வரப்பட்டதால் அவர் தயார் செய்து வைத்திருந்த போலி நபரை அந்த விமானத்தில் அனுப்ப முடியாமல் போய்விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2025-2026 மதிப்பீட்டு ஆண்டில் இருந்து சேவை ஏற்றுமதி மூலம் ஈட்டப்படும் வருமானத்துக்கு வரி விதிக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் அந்த வருமானத்துக்கு சாதாரண வருமான வரி வீதங்களான 18, 24, 30 மற்றும் 36% கீழ் வரி விதிக்கப்படாதென்றும் 15% வரி மட்டுமே விதிக்கப்படும் என்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி ஆணையாளர் சிரான் மெனேரிபிட்டிய தெரிவித்தார். ஆகவே டிஜிட்டல் ஊடகங்கள் மூலம் சேவை ஏற்றுமதியிலிருந்து வருமானம் ஈட்டும் தனிநபர்கள் தங்களின் சுய மதிப்பீட்டு வரி அறிக்கையை முறையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வரி விதிப்பு முறைமையானது சாதாரண வரி விகிதங்களை விட குறைவான வரி தொகையை கொண்டுள்ளது. இந்த முறைமையில் வருமானம் ஈட்டும் அனைத்து தனிநபர்களும் இது கட்டாய கடமையாக செயற்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியிலிருந்து விலகிய பின் அவர் மீது வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக பிவத்துரக்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவர் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகினால் உடனடியாக அவருக்கு எதிராக நீதித்துறையை அவமதிப்பதற்கான வழக்கு தொடரப்பட உள்ளது. இதன் விளைவாக ஜனாதிபதி பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். அவற்றிலிருந்து அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. சட்டத்தின் வரம்புகளுக்குட்பட்டு நாங்கள் மிகவும் கவனமாக பேசிய போதும் நீதிமன்ற அவமதிப்புக்காக என் மீது தற்போதைய அரசாங்கம் 4 முறை விசாரணைகளை மேற்கொண்டது. எனவே ஜனாதிபதி பதவியிலிருந்து அனுரகுமார விலகியதும் அவர் மீது வழக்கு தொடரப்படும் சாத்தியம் இருப்பதாகவும் அவரை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் என்றும் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதி வரை கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு சுமார் $80 அளவில் பராமரிக்கப்பட்டால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார்.
ஆஸ்திரேலியாவில் ஒரு வெளிநாட்டு ஊடக நிறுவனத்துக்கு அளித்த நேர்காணலின் போது மத்திய வங்கியின் ஆளுநர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதி வரை எண்ணெய் விலை சுமார் $80 அளவில் நீடித்தால் நாம் நிலையை கட்டுப்படுத்த முடியும். இருப்பினும் ஏதேனும் எதிர்பாராத மாற்றம் ஏற்பட்டால் அது நிச்சயம் சவாலாக மாறும். இந்த ஆண்டின் 2ஆம் பாதியிலும் அடுத்த ஆண்டிலும் இலங்கையின் பணவீக்கம் மத்திய வங்கியின் 5% இலக்கை நோக்கி படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாதத்தில் மத்திய வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்ட பணவியல் கொள்கை நடவடிக்கைகள் மற்றும் இறக்குமதிகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் என்பவை இந்த நிலைமையை சாதகமாக மாற்றுவதற்கு பங்களிப்பு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல சற்று முன் லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவில் ஆஜராகினார். தற்போது இடம்பெற்று வரும் விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்றைய தினம் ஆஜராகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்சானியின் அலுவலகம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு பிரதானியின் இல்லத்தை குறிவைத்து ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலொன்று ஈராக்கில் அதிகாலை வேளை இடம்பெற்றதாகவும் இந்த தாக்குதலில் எவருக்கும் காயங்களோ உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்றும் குர்திஸ்தான் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஹதீத் 110 ரகத்தைச் சேர்ந்த 2 ட்ரோன்கள் மூலம் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த தாக்குதலானது ஈரானிய எல்லைப் பகுதிக்குள் இருந்து ஏவப்பட்டதாக குர்திஷ் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் ட்ரோன்கள் இலக்குகளை சரியாக தாக்கியதா என்பது குறித்து தெளிவான விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் உயர்தர பரீட்சை எழுதும் மாணவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்தார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்பொழுது அரசடி வீதி கந்தர்மடம் பகுதியைச் சேர்ந்த 19 வயது மாணவனை உயிரிழந்தார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த மாணவன் கடந்த 10ஆம் தேதி உயிரியல் பிரிவில் 2வது நாள் பரீட்சை எழுதும் போது மயக்கம் ஏற்பட்டது. அவரது பெற்றோர் வரவழைக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பின்னர் சிகிச்சையின் பின் வீடு திரும்பினார். அதன்பின் மீண்டும் 12ஆம் தேதி உடல் சுகையினம் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் சிகிச்சை பெற்றார். நேற்றிரவு உணவு அருந்திவிட்டு இருந்தபோது வலிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். அவரின் மரணம் தொடர்பாக விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி வி அன்ட்ரலா மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உடல் கூற்று பரிசோதனையின் பொழுது குறித்த மரணத்துக்குரிய காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கல்முனை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் பணியாற்றும் முஸ்லிம் இளநிலை ஊழியர்கள் மற்றும் செவிலியர் அதிகாரிகளின் சீருடை பிரச்சினைக்கு உடனடி குறுகிய கால மற்றும் நீண்ட கால நிரந்தர தீர்வு வழங்குவதில் சுகாதார அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சரின் தலைமையில் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு கலந்துரையாடலில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். கடந்த சில நாட்களாக கவனத்தை ஈர்த்து வரும் இந்த உணர்வுபூர்வமான பிரச்சினை குறித்து அனைத்து கட்சிகளின் கருத்துகளும் விரிவாக கேட்கப்பட்டன. மருத்துவமனை அமைப்பின் சீரான செயற்பாட்டையும் அனைத்து சேவை பயனாளிகளின் ஒற்றுமையையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் உரிமைகளையும் உறுதி செய்யும் அமைதியான மற்றும் நடைமுறைக்கு உகந்த தீர்வை எட்டுவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. அதன்படி சம்பந்தப்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான உடனடி குறுகிய கால நடவடிக்கைகளும் எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சினைகள் மீண்டும் ஏற்படாமல் தடுப்பதற்கான நீண்டகால நிரந்தர தீர்வும் கண்டறியப்பட்டு அவற்றை உடனடியாக செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் உறுதியளித்துள்ளார். நாட்டிலிருந்து சட்டவிரோதமான முறையில் சுமார் $1 பில்லியன் பணத்தை வெளிநாடுகளுக்கு கடத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள தனியார் வங்கிகளின் 4 முகாமையாளர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் $1 பில்லியன் நிதியை உண்டியல் முறை மூலம் வெளிநாடுகளுக்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நிலையில் நால்வரும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஆகஸ்ட் 20 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதியியல் குற்ற விசாரணை பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வங்கி நிதி மோசடிகள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர்.
செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 2ஆம் சந்தேக நபர் வணிக வங்கியின் முகாமையாளராகவும் 3ஆம் சந்தேக நபர் வணிக வங்கியின் இளநிலை நிறைவேற்று அதிகாரியாகவும் 4ஆம் மற்றும் 5ஆம் சந்தேக நபர்கள் வணிக வங்கியின் இளநிலை அதிகாரிகளாகவும் பணியாற்றி வருகின்றமையும் தெரியவந்துள்ளது. இந்த மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் பிரதான சந்தேக நபர் இந்த 4 அதிகாரிகளுக்கும் வாராந்தம் 30,000, 50,000 மற்றும் 1,00,000 ரூபாய் வீதம் பணம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. சந்தேக நபர் நாட்டிற்கு பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி சுமார் 36 நிறுவனங்களை நிறுவியுள்ளதாகவும் அவற்றுக்கு வங்கிக் கணக்குகளை திறப்பதற்காக குறித்த 4 தனியார் வங்கிகளுக்கு சென்றுள்ளதாகவும் அதிகாரி நீதிமன்றத்தில் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். இவ்வாறு பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி நாட்டிலிருந்து பணம் வெளியேறிய போதிலும் நாட்டிற்கு அத்தகைய பொருட்கள் எதுவும் இறக்குமதி செய்யப்படவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட 4 வங்கி அதிகாரிகளும் சந்தேக நபரை நேரில் சந்தித்து வங்கி நடவடிக்கைகளை செய்து கொடுத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறான பில்லியன் கணக்கிலான ரூபாய் மோசடி செய்வது இவ்வாறான இளநிலை அதிகாரிகளின் கடமை வரம்பிற்கு அப்பாற்பட்டது என்றும் சந்தேக நபர்களை பிணையில் விடுவிக்குமாறும் சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சந்தேக நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதால் அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். இதற்கமைய சந்தேக நபர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரத்னவின் சகோதரரும் கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவருமான மகில் சேனரத்ன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மீன் சந்தைப்படுத்தல் மையங்களை நிறுவுவதற்கும் பராமரிப்பதற்கும் உரிய கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்றழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் விளக்கமறியலை நீடித்து மட்டக்களப்பு நீதிமன்ற பதில் நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார். இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை பிள்ளையானை விளக்கமறியலில் வைக்க மட்டக்களப்பு நீதிமன்ற பதில் நீதவான் மதுஜலா கேதீஸ்வரன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் சில பகுதிகளில் 5 சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் உள்ளிட்ட ஏனைய சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ஸ்கைப் தொழில்நுட்பத்தின் ஊடாக பிள்ளையான் வழக்கு விசாரணைகளுக்கு முன்னிலையாகியிருந்தார். 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பில் பிள்ளையான் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த ஜூன் 15ஆம் திகதி வழக்கு தாக்குதல் செய்திருந்தது. இவ்வழக்கில் 3வது சந்தேக நபராக பிள்ளையான் பெயரிடப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தகவலின்படி 2008ஆம் ஆண்டு D56 ரக துப்பாக்கிகள் பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் கொலை சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2008ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் திகதி கெல்லடி முருகன் கோவில் அருகே முன்னாள் போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், அதே வருடம் மே 22ஆம் திகதி காத்தான்குடி பிரதான வீதியில் 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மற்றும் அதே வருடத்தில் ஆகஸ்ட் 20ஆம் திகதி வவுனதீவு கொத்தியாப்புல பகுதியில் 1 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஆகிய வழக்குகளுடன் தொடர்புபடுத்தி சந்திரகாந்தன் சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டு இந்த வழக்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய 25 சந்தேக நபர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கில் தற்காப்பு தரப்பு சாட்சிகளை விசாரிக்கும் நடவடிக்கை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. அரசாங்க தரப்பு சாட்சிகளை விசாரிக்கும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளது. அரசாங்க தரப்பு வலுவான வழக்கினை சமர்ப்பித்துள்ளதாக தீர்மானித்த நீதிபதிகள் குழாம் தற்காப்பு தரப்பு தமது நிலையை முன்வைக்குமாறு உத்தரவிட்டது. மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய கொழும்பு நிரந்தர 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாமே இந்த அறிவிப்பை வெளியிட்டது. குற்றவியல் நடைமுறை சட்ட கோவையின்
200 பிரிவின் கீழ் தற்காப்பு தரப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் பிரதிவாதிகள் சாட்சி கூண்டில் ஏறி குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சாட்சியமளிக்க, பிரதிவாதி கூண்டில் இருந்தவாறு அறிக்கை ஒன்றை வெளியிட, சாட்சிகளை அழைக்க அல்லது மௌனமாக இருக்க சந்தர்ப்பம் உள்ளது. அதற்கமைய தற்போது இவ்வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள 24 பேரில் சட்டத்தரணி பிரதிநிதித்துவமற்ற சந்தேக நபரான 6ஆம் இலக்க பிரதிவாதியான ரிஸ்கான் மௌனமாக இருக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய 23 பிரதிவாதிகளும் பிரதிவாதி கூண்டில் இருந்தவாறு அறிக்கை வெளியிடவுள்ளனர். பிரதிவாதிகள் சாட்சி கூண்டில் இருந்து சாட்சியம் அளிக்காத சந்தர்ப்பத்தில் அவர்களது கூற்றுகள் தொடர்பில் அரசாங்க தரப்பு குறுக்கு விசாரணை செய்யும் வாய்ப்பு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் சாட்சிய சட்டத்தின் 165ஆம் பிரிவின் கீழ் நீதிமன்றம் சில தெளிவுபடுத்தல்களை பெற்றுக்கொள்வதற்காக குற்றவாளிகளிடம் கேள்விகளை எழுப்பும் அதிகாரம் உள்ளது. அத்துடன் சில பிரதிவாதிகள் தமக்கு சாதகமாக சாட்சிகளை முன்வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். தற்காப்பு தரப்பு வழக்கு ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் சாட்சிகளை முன்வைக்கும் குற்றவாளிகள் தமது சாட்சியங்களின் பட்டியலை நீதிமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும்.